பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தெய்வத்துக்கே மகிமை, அன்பு தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பாட சார் வந்து 2 பாட்டு பாடுவாங்க. கர்த்தருக்கு சொல்லுவோம். கேசில கொண்டு வரலையே. ஆமா, கொண்டு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து இதாக வச்சிருக்கீங்களா பார்த்தேன். வாங்க, முன்னால வந்து பாடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு பெரிய பண்டிகை நாள். பண்டிகைனா பெரிய பண்டிகை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரவ உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதனோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், உன்னோடை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், உன்னோடை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பெண்ணுடை அணிந்து ஆராதிப்பேன், புதுடை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணுடை அணிந்து ஆராதிப்பேன், புதுடை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை
ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடல பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இது வந்து சாதாரண ஆராதனை அல்ல. இது போதகர் ஆர்டினேஷன் பிளஸ் அபிஷேக ஆராதனை. போதகர் ஆர்டினேஷன் பிளஸ் அபிஷேக ஆராதனை. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் செய்யறேன் ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா ஆர்டினேஷன் இல்லாமலே ஊழியர்களை செய்து வருகிறதுனாலே பரலோகமும் அங்கீகரிக்கப்பட முடியாது, ஜனங்களும் அங்கீகரிக்கப்பட முடியாது. அதனால ஜனங்கள் அங்கீகரிக்கப்பட்டாலும் பரலோகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பரலோகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருத்தர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் பரலோகத்தின் தேவனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆர்டினேஷன் அபிஷேகம் ஆர்டினேஷன் பெற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போதுதான் நம்ம பிசாசுகளை துரத்தினாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. வியாதிகளை நம்ம கைவிட்டு ஜெபம் பண்ணாலும் அந்த வியாதி நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு சீசத்துவத்தின் அபிஷேகத்தை சீசர்கள் பெற்று ஏசப்பா ஆர்டினேஷன் கொடுத்துதான் ஊழியத்துக்கு அனுப்பினார். நிறைய பேர் ஆர்டினேஷன் இல்லாமலே ஊழியம் செய்கிறதுனாலே அதிக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார். அநேக பாவத்திற்கு இவங்க உள்ளாகி விடுறாங்க. நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பாவத்திற்கும் சாபத்திற்கும் நீங்க உள்ளாக கூடாதபடிக்கு போதகர்களாக ஆகாதிருப்பீர்களாக. அப்போ போதகர்களாக மாற வேண்டும் என்றால் ஊழியக்காரர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஆர்டினேஷன் அபிஷேகம் தேவையாக. அதுக்கு தான் இன்றைக்கு நமக்கு டேனியல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஊழியக்காரர் இன்னைக்கு பாஸ்டராக கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டதை உறுதிப்படுத்தி தேவனுடைய மனிதன் மூலமாக இன்னைக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் அபிஷேக ஆராதனையாக இது நடத்தப்படுகின்றது. வந்திருக்கிற உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது, மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மாவை பாருங்க வரமாட்டாங்க இல்லை, அம்மா வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். போன மாதம் சொன்னேன், இந்த மாதம் அம்மா வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுடைய கண்ணீர் ஜபம் பிள்ளைகள் எல்லாம் ரசிக்கப்படணும், ஒரு ஊழியக்காரர்களாக வர வேண்டும்ங்கிற இந்த கண்ணீர் ஜபத்தை கேட்டுதான் நாங்கள் பொதுவாக இந்த வீடுகளிலே இப்படி நாங்கள் நடத்த மாட்டோம், ஆலயங்களில் தான் நாங்கள் நடத்தோம். போதக ஆர்டினேஷன் முதலாக மதுரையில் இது ஒரு ஜெப வீடாக சபையாக கர்த்தர் இன்றைக்கே இதை வந்து ஆர்டினேஷன் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். இவ்வளவு பெரிய காலம் இருக்குன்னு நினைக்கல. இன்னைக்கு தான் இதெல்லாம் அங்கே போனதுக்கு இவ்வளவு காலம் இருக்கு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போஸ்தலருடைய நாட்களில் சீசர்கள் வீடுகள் தோறும் அப்படி விட்டு அந்த தேவனை மகிமைப்படுத்தி வீடுகள் தூரம் ஜெப வீடா மாற்றிட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த கிரவுண்டுக்கு இது ஒரு ஜெப வீடாக ஆமா மதுரைக்கு தலைமை ஒரு சபையாக கர்த்தர் நம்ம இன்னைக்கு இதை அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு போதகராக இந்த மாவட்டத்திற்கே ஒரு தலைமை போதகராக கர்த்தனை ரெவரண்டாக அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். சொல்லுவோமா? சவுண்ட் ஒரு அலையிலே சொல்லுவோமா? அடுத்த போதகர் ஆர்டினேஷன் அடுத்த ஜெபம் பண்ணி ஐயாவுக்கும் போதகர் ஆர்டினேஷன் பண்ணாதான் நமக்கே ஒரு புத்தி வரும், நமக்கே ஒரு காரியம் வரும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேற, நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி அதுக்கு பிறகுதான் அதுக்கு ஒரு அந்த ஊழியத்துக்கே ஒரு மதிப்பு மரியாதை ஆண்டவர் அப்படி கனப்படுத்தும்படி இன்னைக்கு ஒரு பெரிய கனமான ஆராதனை. நான் நிறைய சொந்தக்காரங்களாம் வரவங்க நினைச்சிருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அடுத்த முறையில இது பெரிய லெவல்ல நீங்க இப்படி நினைச்சிருக்க மாட்டீங்க, இது இப்படி நடக்கும்னு நினைச்சிருக்க மாட்டோம். இதோ 2 பாஸ்டர் இன்னைக்கு வந்து ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. இப்படி சென்னை மாநகர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நிறைய ஆர்டினேஷன் கொடுப்பாங்க, அதுல எனக்கு திருப்தியா இருக்கேன். ஏன்னா அவங்க பசுத்தாய் பெற மாட்டாங்க, அவங்களே அபிஷேகம் பெறல. அவங்க மற்றவங்களுக்கு எப்படி ஆர்டினேஷன் கொடுக்குறது எனக்கு ஆவியில் ஒத்து போகாது. என்னுடைய நண்பரும் விஸ்வகுமாருக்கு இருந்த அருமையான போதகர் நம்ம இடத்துல இருக்கிற மகிழ்ச்சிக்குரியது. அவங்க கிராமங்கள் தோறும் செஞ்ச ஊழியம் இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க, நிறைய போதருக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறாங்க. அவங்க நம்ம இடத்துல இருக்கிற மகிழ்ச்சிக்குரியது. அவர்களையும் நம்ம சபையின் சார்பாக கருத்திற்கு 2 கரம் கூப்பி அவர்களை வரவேற்கிறது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்ற ஊழியர்களை உருவாக்குறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். என் மூலம் அநேக ஸ்தாபனங்கள் அநேக காரியங்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் நம்மளை விலக்கிட்டு அவங்க பெரிய ஆளாகிடுவாங்க. நம்ம பாஸ்டர் பொறுத்த அளவில் அப்படி அல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். நம்மளோட பிஷப் ஐயாவுக்கு ஆண்டு துதிக்கிறேன். அவங்க எம்சாருக்கே இடம் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்கள்.
எங்கள் அன்பு ஐயாவுக்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். அவர்களுக்கும் ரெவரண்ட் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். இங்க நீங்க இன்னைக்கு பிஷப்பா, இன்னைக்கு ரெவரண்டா வந்துட்டு போன உங்களுக்கும் இனி ஊழியத்தில் ஒரு பெரிய டெவலப் உண்டாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டை பாடுவோம். இந்த பாட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து கை தட்டி பாடுவோம். அம்மா உங்க வீட்டு அந்த ஐயா வரலையே, எழுப்பிட்டு வாங்க போங்க. சரி சரி சரி, அம்மா கூப்பிட்ட வந்துருவாங்களே. தேங்க்யூ லார்ட். அது என்ன பாட்டு? தேவனுக்கு மகிமை பாடுமா? அம்மா நீங்க உட்காருங்க. என்ன பாட்டு வச்சிருக்கீங்க மேடம்? தேவா நான் எதினால் விசேஷித்தேன் பாடல் கரெக்டு தட்டி உற்சாகமா பாடுவோம். ரொம்ப நேரம் இழுக்க மாட்டோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் தினம் யோசித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்ணலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்ணலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord.
அபிஷேக இந்த போதகர் ஆர்டினேஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக தொடர்ந்து எல்லா பகுதியிலும் ஆவியானவர் வழி நடத்தும்படியாக மேடம் ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல கூட நீர் ஏற்படுத்தின இந்த ஆர்டினேஷனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அல்லாமல் யாரும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆர்டினேஷன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அபிஷேகத்தை ஆண்டவர் அளவிலான நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் ஆர்டினேஷன் நடத்த மாத்திரம் இல்லாம ஆண்டவரே, நீர் இன்னும் ஆண்டவரே பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜனங்களை ஆண்டவரை ஏற்படுத்தி நீங்க ஆண்டவரை இயேசுப்பா, நீங்க ஊழியக்காரரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்ற உங்களுடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே, நீர் இவ்வளவாய் நீர் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று நீர் சொன்னீங்க ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. உங்களுடைய அளவில்லாத பிரசனத்தினால நீ மூடுவீராக ஆண்டவரே. உங்களுடைய ரத்த கோட்டைகளாய் மூடி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவர் இந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. ஆராதனை பொறுப்படுத்த தேவன் வார்த்தைக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. பேசுகிற தாசனை மறைத்து நாவியானவர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய கருத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போது ஒரு சங்கீத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து ஐயா கொடுத்து அறிமுகப்படுத்தி பிஷப் ஐயா கையில் கொடுப்பேன். அவங்க ஃபுல்லாக இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதம். மேடம் 133 சங்கீதம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். 133 சங்கீதம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இன்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இன்றும் என்றுமே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், இன்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இன்றும் என்றுமே. 133 சங்கீதம். பக்கம் 754 பழைய ஏற்பாடு. சங்கீதம் 133. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதத்துக்காக நம்ம எல்லா ஆண்டவரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி நம்ம எல்லாரும் உட்காருவோம். இப்படி சாப்பிட்டு அறிமுகப்படுத்துறேன் இல்லையா? மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கிருபைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை கூறி உங்களை வரவேற்கிறதிலே நான் கர்த்தருக்குள்ளாக மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் பாடி ஆராதனை நடத்தினார் பிரதர்ஸ் அந்த குடும்பத்திற்காகவும் வாழ்த்துக்கள். குறிப்பாக நம்முடைய பிஷப் ஐயாவுக்காக இணைந்து வந்திருக்கிற பிஷப் ஐயாவுக்கு மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை குறிப்பிடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அநேக போதகர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபையை தேவனிடத்திலிருந்து வாங்கி அரசு ரீதியின்படியாக இன்றைக்கு அநேக போதகர்களை ஆர்டினேஷன் பண்ணி சபை ஸ்டாண்ட் பண்ணி ஸ்திரப்படுத்தி அநேக கிளை சபைகளை உருவாக்கி அமர்ந்திருக்கிறது மகிழ்ச்சி புரியுது. ஒரு போதகர் ஆர்டினேஷன் பண்ணும்போது ஒரு போதகர் லெட்டர் கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணும்.
அந்த வழியிலே அருமையான டேனில் போதகருக்காக அவர்களை துதிக்கிட்டு அவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த அன்பின் வாழ்த்துக்கள். 2 வருஷம் பைபிள் காலேஜ் முடித்து அவங்க பட்டம் வாங்கி நம்மத்திலே அமர்ந்திருக்கிறாங்க. பைபிள் காலேஜை முடித்து சீசத்துவத்தினுடைய ஆழமான ஒரு அனுபவத்தை கற்று அதிலே பயிற்சி எடுத்து நடத்தின அருமையான போதகருக்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். மதுரையில் நம்முடைய சபையில் உள்ள ஒரு கிளை சபையாக இந்த இடத்தை தெரிந்து கொண்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அவருடைய பிரதான கிருபையினாலே அம்மாவுடைய ஒரு முயற்சினாலே தேவ சித்தத்தின்படி பல ஆத்துமாக்களை அது புதிதாக கிறிஸ்துவை அறியாத புதிதாக வந்திருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சிக்குரியது. இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஸ்டாண்ட் பண்ணியிருப்பதற்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். நம்ம வாசித்த சங்கீதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு அவங்களை அறிமுகப்படுத்தி நம்ம பிஷப்பையா கையில் கொடுப்பேன். அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி நடத்துகிறாங்களோ அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபத்தோடு ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அருமையான போதகராக ஆர்டினேஷன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற போதற்கு நீ வாக்குத்தத்தமாக ஆண்டவர் இந்த வாசனை கொடுத்திருக்காரு. 43:5 வாசிங்க. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இது ஆர்டினேஷன் சும்மா விளையாட்டுக்கு அல்ல. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவரிடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனம் பெற்றவர்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். இங்க ஒரு ட்ரெஸ் போய் ஒரு இடத்துல போய் நின்ன உடனே கையெடுத்து கும்பிடாதவங்களே செஞ்சிருவாங்க. கனப்படுத்துவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செஞ்சிருவாரா? கனப்படுவார். இந்த ஆர்டினேஷன் எதற்கு அப்படின்னா தேவனால் கனப்படுத்தப்பட்ட தேவனுடைய மனுஷன் என்பதற்காக தான். ஆரோனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவர் தாடியிலே வடிந்து அங்கிலே. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ட்ரெஸ்ஸை போட்டு ஆர்டினேஷன் கொடுப்பாங்க. அந்த வேதத்தின்படி இந்த அங்கி போடுறது தான் வேதத்தின்படி சரியான ஒரு ட்ரெஸ்ஸாக. ஏசப்பா அங்கி தான் சீசர்களும் அங்கி தான் போடுவாங்க. நம்மளும் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கி போட்ட பிறகு எப்படி இருக்குது? பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்குதா? இல்லை ஒரு போதகர் தேவனுடைய மனுஷன் போல இருக்குது. இதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேங்க்ல கூட மேனேஜராக வேலை பார்க்குறோம். ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஆனால் வெளியே பார்க்கும்போது பேங்க் மேனேஜரு அப்படின்னு சொல்லி அறிய முடியாது. இந்த அங்கேயே போட்டவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண ஒரு அல்ல, ஒரு தேவனுடைய மனுஷன் என்று. கனப்படுத்தாதவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? கனப்படுத்திடுவாங்க. ஆண்டவர் அப்படி இன்னைக்கு இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அதனை கர்த்தர் ஆர்டினேஷன் அதை அங்கீகரிப்பதற்காக தான் இந்த ஆர்டினேஷன். பிரியமானவர்களே, ஏசப்பா லூக்கா 10:38 வாசிச்சிருக்கு. வசனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் ஆர்டினேஷன் கொடுக்கிறார். தெய்வமே ஆர்டினேஷன் கொடுக்கிறார். இயேசுக்கு ஆண்டவராக இயேசப்பாவுக்கு ஆர்டினேஷன் அதே போல கருத்து கண்டிப்பாக இது ஆர்டினேஷன் தேவையானு சிலவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஆர்டினேஷன் பெற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏசப்பாவை இதாகவே ஆர்டினேஷன் பண்ணால் இன்றைக்கி நமது பிஷப்பையா மூலமாக தினமான அபிஷேகத்தை ஆர்டினேஷனை அதுக்கு பிறகுதான் அவர் நன்மை செய்கிற ஒரு நன்மை செய்கிற ஊழியம் கூட அங்கீகரிக்கப்படணும்னா ஆர்டினேஷன் நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆர்டினேஷனுக்கு பிறகுதான் அபிஷேகத்துக்கு பிறகுதான் கர்த்தருக்கு சொல்ற நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிகிறார். இனி இவர்கள்
நன்மை செய்கிற இந்த நன்மை கர்த்தர் அங்கீகரிப்பார். பிசாசு துரத்தக்கூடிய அதிகாரம், வியாதிகளை நீக்கக்கூடிய அந்த அதிகாரம் கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு அதை நமக்கு அப்ரோட் பண்ண போறார், அங்கீகரிக்க போறார். ஏசாயா 45 வாசிக்கும் போது கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகின்றது, இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்படுகின்றது. சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோரேசு மேல இருந்த அந்த கனமான அபிஷேகம் பூட்டப்பட்டுகின்ற எல்லா கதவும் திறக்கப்பட்டு திறந்த வாசலை வைத்தது போல இந்த அபிஷேகத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஊழியத்துல அவர் திறந்த வாசலை கொடுத்து அநேக ஆத்துமாக்களை ஆதீனம் செய்யும்படி கிருபா வரங்களில் கர்த்தர் ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலிருந்து கனத்துக்குரிய ஒரு போதகராக என் பையனுக்கு 2 பையன் உண்டு. 2 பையனுக்கும் போதகர் ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறேன். நான் கூட சில நேரத்தில் ஒரு சார்லஸ் பாஸ்ட்னு கூப்பிடுவேன். என் பையன் தானே வாப்போன்னு அப்படி சும்மா வந்து அபிஷேகம் பெற்ற பிறகு வாப்போ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆர்டினேஷன் ஆனது பிறகு என் பையனா இருந்தாலும் வாப்போன்னு கூப்பிட முடியாது. எனக்கு வாப்போன்னு கூப்பிடணும். சில நேரத்தில் உன் மாமிச பலத்தில் உன்னுடைய பையன் சொல்லக்கூடாது, போதகர் அப்படின்னு சொல்லி சார்லஸ் பாஸ்டருக்கு ஆண்டு அப்படி பாஸ்டர்னு சொல்லி ஜான் பாஸ்டர் 2 பேரும் ஜான் பாஸ்டர்னு சொல்லி. அதனால கர்த்தர் அபிஷேகம் பெற்ற பிறகு மேடமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்கள நம்ம கனப்படுத்தினா ஆண்டவரை கனப்படுத்துன மாதிரி, அவங்களை கனவீனம் பண்ணி பேசினா ஆண்டவரை கனவீனம் பண்ணி பேசுன மாதிரி. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் நின்ற போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆடி பாடும்போது மனைவி வந்து தூசிச்சாங்க பாருங்க. மனைவி தூசிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். மேடம் வந்து கர்த்தருக்கு சொல்றது, இனி வந்து ஹஸ்பண்ட் இனி சாதாரண ஹஸ்பண்டா இல்ல, கனத்துக்குரிய ஒரு ஹஸ்பண்டா கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு தர்றாரு. போதகர் ஐயா வாங்க, பாஸ்டர் ஐயா வாங்க. அம்மா டேனியல் ஐயா பாஸ்டர் ஆகுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா யாரு தெரியுமா, அவங்க பாஸ்டர் அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தால அவங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் நம்ம கொடுப்போம். அவங்க பாஸ்டர் அம்மா, ரெவரண்ட் அம்மா, பாஸ்டர் அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை கனப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஆர்டினேஷன் வாங்கின உடனே பாஸ்டர் ஆகின உடனே எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் வீட்டம்மா சொல்லி இது பண்ணாங்க. அவங்களுக்கு இன்னும் ஊழியத்தில் அனுபவமே இல்லை. அப்போ ஒரு வாழை வாங்கன்னு கூட்டு உபசரித்து ஒரு தண்ணி கூட கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அப்படி பாசம் வராது. எப்படியோ இருப்பாங்க. ஆனாலும் பாஸ்டர்மா வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாம் கனப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு கனமான பாத்திரமாக ஒரு வார்த்தையை சுருக்கி மீண்டும் எல்லா காரியங்களையும் பிஷப் ஐயா கையில் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஆவியானவர் எப்படி நடத்துகிறாங்களோ அப்படின்னு 2 கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை இப்போது நம்மளோட டேனியல் பாஸ்டருடைய சாட்சிகளை நம்ம நினைச்சுக்கலாம். நன்றி செலுத்துகிறேன். பைபிள் வச்சுக்கிறேன். பைபிள் டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணுறப்ப கூட எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. அது ஓகே, அதை நம்ம எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண படித்தோம். பட் ஆண்டவருக்கான ஒரு ஊழியத்தில் வரும்பொழுது அந்த பக்குவத்தை அறிஞ்சு ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அந்த காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு ஊழிய பாதையில் நடக்கும் பொழுது இன்னைக்கு கிடைச்சிக்கக்கூடிய இந்த அங்கீகாரத்துக்கு, இந்த ஆடிஷனுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக எனக்கு வந்து அனைத்து பேராயர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய சார்பாக அவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த சிறு ஊழியத்தை அங்கீகரித்து இந்த ஆடிஷனை கொடுத்ததற்காக அவங்க அனைவருக்கும் நன்றி. ஒருவன் தனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுவார் என்று பைபிள் வசனம் இருக்கு. அதே நேரத்தில் பழைய ஏற்பாடில், புதிய ஏற்பாடில் சார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பேதுரு. ஸோ இதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாதையில் நான் நடக்கும்போது நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக தான் இருந்தது. எனக்கு நான் இப்படி இந்த இடத்துல நான் வந்து நிற்பேன், இவ்வளோ மக்களுக்கு நான் நாளைக்கு போய் ஊழியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு முன்னாடி நம்பிக்கை கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வளர்த்த ஜாதிமாவான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை என்கிட்டையும் எங்கள் அண்ணன்ட்டையும் சொல்லிட்டே இருப்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிடுவேன். ரொம்ப அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன், பட்டு கிளம்பிடுவேன். பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் கேட்கும் பொழுது 2005 நாங்கள் முழுவதுமாக ஆண்டவருக்குள்ள நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் குடும்பமாய் வரோம்.
என்னோட அண்ணனுக்கு ஒரு விபத்து ஏற்படுவதன் மூலமாக நாங்கள் குடும்பமாக எல்லாருமே அப்பா அம்மா அண்ணன் அக்கா எல்லாருமே உள்ள குடும்பத்தில் ரசிக்கப்பட்டு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு ப்ரேயர் ஃபேமிலியாக நாங்கள் மாறுறோம். அம்மா பயங்கரமாக இறங்கி ஊழியத்தில் இருந்தாங்க. அந்த ஊழியத்தில் அவங்களுடைய அன்னைக்கு பட்ட ஜெபம் தான் இன்னைக்கு நானும் அண்ணனும் இங்கே நிற்கிறோம். ஸோ அன்னைக்கு எனக்கு அம்மாவை வந்துட்டு நான் எப்படி நினைச்சேன்னு தெரியல, பட் அவங்களுடைய ஜெபம் அவங்களுடைய கண்ணீர் இன்னைக்கு இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்து. ஸோ இது எல்லாமே நடந்து வருது. ஒரு பேரளவில் ஒரு நார்மலான ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஆண்டவர் எங்களை உருவாக்கி கொண்டே வருகிறார். எங்களுக்கு தெரியல ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு. நான் படித்த காலேஜில் கூட எனக்கான வேலைகள் எப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் எனக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு செலக்ட் ஆனது கிடையாது. அதாவது எப்படி சொல்றது, கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடையாது. எனக்கு முன்னாடி படித்தவங்களுக்கும் கிடையாது, எனக்கு அப்புறம் செட்டுக்கும் கிடையாது. ஆனால் நான் படித்த செட்டில் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது. அதுவும் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேங்க்ல இருந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது. அதில் மொத்தமாகவே 3 பேர் தான் நாங்கள் செலக்ட் ஆகிறோம். பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட்ஸ் பிளான். இந்த இடத்துல இந்த 3 பேர் செலக்ட் ஆகணும்னு இருக்கு. அந்த 3 பேர்த்துல 2 பேர் ஜாயின் பண்ணவே இல்லை. அதில் நான் ஒருத்தன் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த வேலைக்கு வரல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வேலைக்கு வரல. ஆனால் இங்கே எனக்கு வருதுன்னா அன்னைக்கு ஆண்டவர் முன்குறிச்சு வச்ச ஒரு திட்டம், பிளான். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த பிளான் தான். ஸோ ஆண்டவர் நடத்தின விதம் எங்களை அப்படி. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் வரல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வரல, பட் ஆனால் எனக்கு வருதுன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கல. அந்த பாதையில் எங்களை நடத்தினார். நான் வேலையில் ஜாயின் பண்ணுறேன். நான் ஊழியத்துக்கு இந்த பக்கம் நாகர்கோவில் பக்கத்தில் நான் மாறுதலாக போகும்பொழுது தான் எனக்கு ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்க முடிஞ்சு. எப்படின்னா பாஸ்டரோட சேர்ந்து நான் கிட்டத்தட்ட 2021, 22, 23, 24, 23 எண்டு வரைக்குமே பாஸ்டரோட சேர்ந்து நான் ஊழியத்திற்கு போகும்பொழுது தான் நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு ஊழிய ஒரு வாஞ்சை எனக்குள்ள உருவானது. அந்த வாஞ்சை எனக்குள்ள கிரியேட் ஆகும் பொழுது, உள்ள போகும் பொழுது ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முழுவதுமாக நான் என்னென்ன அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். ஊழியத்திற்குள்ள வர ஆரம்பிச்சேன். மக்களுக்காக நிறைய மக்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற அந்த வாஞ்சை எனக்குள்ள வந்தது. நிறைய நேரம் நானும் பாஸ்டர் நைட்டு ஜெபம் பண்ணுவோம். இரவு நேர ஜெபத்தை அதிகமாக நாங்கள் மேற்கொள்வோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் எனக்கு சொல்லுவார், சார் உங்களை ஆண்டவர் அருமையாக நடத்துவார், இன்னும் உங்களுக்கு இந்த பாதைகள்ல இருக்கு, இன்னும் இந்த காரியங்கள்லாம் நீங்க செய்யணும். இதெல்லாம் சொல்லும்போது என்னை பக்குவப்படுத்தி என்னை கொண்டு வந்தது ஒரு பெரிய பங்கு வந்துட்டு அலெக்சாண்டர் பாஸ்டருக்கு உண்டு. ஸோ அது அவர் தான் என்னை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இப்போ என்னுடைய அம்மாவுடைய ஜெபம் அண்ட் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஒய்ஃப், என்னோட ஹாஃப். ஸோ எப்படி நிறைய இடங்கள்ல சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைத்தீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைத்தீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக ஜொலிக்குதே. இப்போ என்னோட இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நிறைய சர்க்கிள்ல இருந்து பக்கபலமா நின்று என்னை கொண்டு வந்ததுல, ஏன்னா அவர் என்னோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணும் பொழுது, ஏன்னா ஒரே மனதா இருந்தா தான் அந்த குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும். நான் என்ன நினைக்கிறேனோ அது அவளும் நினைக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய காரியங்கள்ல எதுனாலும் ஓகே, என் கூட நின்று கஷ்டத்துலையும் சரி நஷ்டத்துலையும் சரி அந்த இடங்கள்ல இருந்து நம்ம கடந்து வரும் பொழுது எல்லா இடத்துலையும் பக்கபலமாய் நின்று கொண்டு வந்ததுல ரைட் பார்ட்னர் ஃபார் மீ. கடவுள் கொடுத்து அந்த இதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 2 குழந்தைகளை கொடுத்துருக்குறது அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடினமான பாதைகளில் கடந்து வரும்பொழுது அந்த வேதனை சில நேரங்களில் வரும். சரி, நிறைய இடங்கள் நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம். பட் இந்த இடங்கள்ல எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளையும் நம்மளை கடந்து போகக்கூடிய அந்த பலனை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஸோ இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஆண்டவர் அருமையான சகோதரனை கொடுத்துருக்கார். என்னோட இதில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அண்ணன் வந்து நின்றுவாப்புல நின்றுட்டு இந்த ஊழியத்துலையுமே எனக்கு சொன்னார், நான் வரேன், நான் செய்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சப்போர்ட்டாக நின்றுருக்கார். இன்னைக்கு இந்த ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் இந்த குடும்பத்தை பயன்படுத்திருக்கிறார். முதல்ல அம்மாவை எழுப்பினார். அம்மா மூலமாக தான் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஊழியத்தையும் இனி வரப்போகிற நாட்களில் காலங்களில்
இன்னும் ஆண்டவர் எங்களோடு இருந்து இந்த செயல்படுத்த போகிறார். அவருக்கான இந்த ஆடிஷனுக்கு இந்த சாட்சியை நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். என்னோட அண்ணனுடைய அந்த ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக தான் நாங்கள் வந்தோம். அதில் வந்து ஆண்டவரை நாங்கள் நம்பணும். நம்பிக்கையாக மட்டும் இல்லாமல் விசுவாசியாக மாறணும். விசுவாசத்திலிருந்து இன்னைக்கு அடுத்தபடியாக ஊழியர்களாக நாங்கள் உங்களுடைய ஆதரவு எல்லாருக்கும் நன்றி. இன்னும் ஆண்டவர் நிறைய காரியங்கள் செய்ய போகிறார். இந்த வீட்டில் நிறைய மக்களுக்கு அநேக ஆத்மா பரத்தோட வரவங்க எல்லாருக்கும் யாவருக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுக்க போகக்கூடிய ஒரு இடமா இருக்க போகுது. இந்த இடத்துல பெரிய காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்காக செய்ய போகிறதா நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உமக்காகத்தான் ஓடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. மானனே ஆலோசனை இயேசு ராஜா ஆலோசனை என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன்னிடம் செய்வதுதானே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. பரிசுத்தரின் ஐக்கிய சபை நடத்துவதற்காக ஆயத்தப்பட்டவர்கள் ஐயா அவர்களை டேனியல் லியோ பிரபு, இன்னொரு ஜாயிண்ட் என் பேர் டேனியல் தாமோதரன், ஐயா பேர் வந்து டேனியல் லியோ பிரபு. இவரை ஆலோசனை கொடுக்குறவங்க ஆலோசனை கொடுக்க முடியாது. ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் அவருக்குள்ள சில ஆலோசனை கொடுக்க முடியாது. முதலாவது, ஒரு ஊழியக்காரனாக இருப்பது என்னென்றால் பொருள் ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பொருள் ஆசைனா பல பொருள்கள் மீது ஆசை வைப்பது, அநேக இதில் வந்து நம்ம எப்படியா கைப்பற்றணும் அப்படின்லாம் அந்த ஆசைகள் இருக்கக்கூடாது. அதான் பண ஆசை சில பேருக்கு இருக்கு இல்லையா, பணத்தை சம்பாதிச்சு ஊழியத்தில் இது மாதிரி ஏதாவது செய்யலாம்னு சொல்லி பண ஆசைலாம் இல்லை. அதான் அந்த பண ஆசை என்னச்சுன்னா எல்லா தீமைக்கும் ஒரு வேலை கூட அதை முளைச்சிக்கிட்டே இருக்கலாம். பார்க்கும்போது என்னன்னா பண ஆசை இருக்குது, அந்த ஆசையில் என்ன பண்ணால் இருக்கும்போது ஊழியத்தை கூட சிலது எடுத்து போயிடும். அதனால் என்ன பண்ணலாம், பண ஆசை பொருள் ஆசை அப்படியா நம்ம என்ன பண்ணால் அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு வசனம் என்னென்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. லூக்கா 12:15 அப்படியே அந்த வசனத்தின்படி 1 தீமோத்தேயு 6:10 1 தீமோத்தேயு 6:10 வாசிச்சிங்கன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதில் வந்து ஊழியக்காரராக வருகிறவர்கள்னா முதல்ல பொருள் ஆசை மாரி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஆரோக்கியமான வசனத்தை உபதேசிகளாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:13 எடுத்து வாசித்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:13 2 தீமோத்தேயு 1:13 நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடு அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்கள்படி சட்டத்தை கை கொண்டிருங்க. இப்போ ஆரோக்கியமான வசனத்தை தான் போதிக்கணும். வசனத்தை வேறு விதமாக நம்ம போதித்து இந்த இருக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணலாம், திசை திருப்பி சில பேர் என்ன பண்ணலாம் வேறு மாதிரி திசை திருப்பிடலாம். அதனால் ஆரோக்கியமான வசனங்களை அவர்களை போதித்து வழி நடத்துவர்களாக ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஆலோசனை என்னென்னா தீமையை சகிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரருக்கு வந்து நம்மள நிறைய தீமைகள் வரும். எரிச்சல் நாவிகள், பொறாமை நாவிகள், என்ன நிறைய தீங்கு செய்கிறவர்கள் நமக்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், சில சபைகளில் ஊழியக்கார மூலமாக சில தீமைகளை செய்து என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தினால விசுவாசம் இடறி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தீமை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளோ தான் பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள் தான் பாடுகளை சகித்து நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்கணும். அப்போ மாதிரியாக இருக்கும்போது பாஸ்டே இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அப்போ நம்மளும் கஷ்டப்பட்டு இந்த சபையில் நிலைத்து இருக்கணும். அவர் வசனத்தை சொல்லி போதிக்கிறாரு, அதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லினா தீமைகள் வந்தாலும் தீமையை விட்டு என்ன பண்ணால் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தரித்தவர்களாக இருக்கிறதுனால ஆயுதம் தரித்தவர்களாக அந்த அரண்மனை காத்துக்கும் போது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் 3 இந்த இதுகளை
பொருளாசை குறித்து நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியமான வசனங்களை சபையில் போதிக்க வேண்டும். தீமையை சகிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாத்தையும் சகிக்கிற ஒரு மனப்பான்மையும் நான் அழுத போதெல்லாம், இது அம்மையாருக்காக அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த தாயாருடைய கண்ணீர் தான் இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடுறேன். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதனையா, அன்பு தருபவரும் நீதனையா, உண்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னை பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னை பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீதனையா, உண்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஆமென். பேராயர் வேதராஜையா எல்லாம் 2 கை தட்டி அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு சம்பவம். அப்போது பிகினிங் இல்லையா, இது காரியத்தில் ஊழியத்தினுடைய துவக்கம். இந்த துவக்கம் எப்படி வரணும்? சம்பூர்ணமாய் வரணும், ஆசீர்வாதமாய் வரணும், அநேகருக்கு உப்பாய் திகழணும், அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கணும். கண்ணீட்டு வாங்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடாது, இதுதான் துவக்கம். அதனால் என்ன வரையா, பாடு வரும், அவ்வளோ பிரச்சனைகள் வரும். என்ன அப்படி கத்தின்னு கெடுக்கிறீங்களே, நாங்களாம் தூங்க வேணாவா, என்ன பாட்டை போட்டுருக்குறீங்களே, இல்லை ரோட்டில் போனோம் ஒன்று பேசுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு துணிக்க வேணும். இதெல்லாம் சகித்தா தான் ஊழியத்தை 34 வருஷமாக அந்த ஊழியம் செய்கிறேன். எம்மதமும் சம்மதம் வாழ்ந்த, எல்லா விக்கிரகம் போயிருக்கிறேன், எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிறேன், எல்லா காரியம் செஞ்சுருக்கிறேன். கடைசி ஆண்டவரோடு இந்த 34 வருஷமாக கர்த்தருடைய பணியை செய்கிறோம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, அவ்வளோதான், முடிச்சிடலாமா? இன்னும் ஆர்டினேஷன்லாம் பண்ணோம் இல்லையா? சரி, முதலாவதாக வேசித்தனத்துக்கும் விக்கிரத்திற்கும் விலகி வரணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஊழியத்தில் பாவம் தேடி வரும். ஊழியம் செய்வதற்கு மூலம் நம்ம தேடுவோம். ஊழியத்தின் பாதையிலே சில பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள், விற்கிற காரியங்கள். ஏசுநாதர் பொம்மை ஏசப்பா அப்படி கும்பிடக்கூடாது, சிலுவை போடக்கூடாது. அது என்னது, ஒரு படம் இல்லையா? தம்பி நல்லா இருக்கிறான், என்ன பண்ணுவான், ஒன்றும் பண்ண முடியும். இப்போ இந்த ஐயா அமைச்சா ஜெபம் பண்ணுவார், அந்த ஐயா அமைச்சா ஜெபம் பண்ணுவோம். இந்த படம் என்ன பண்ணும், அது ஏச்சுவே இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது இல்லைங்களா? விக்கிரத்தை வழிபட்டு ஒன்று 6 படம் தெரியுங்களா? 6 படம் என்ன இருக்குமா தெரியுமா? 6 படம் தெரியாது. உச்சியில் இருக்குது தெரியுமா? திருச்செந்தூரில் சட்டை கட்டி போய் தெரியுமா? இது மாங்காடில் எல்லாம் பார்த்தேன். முஸ்லீம் தர்கா. எது கடவுள், யார் கடவுள், எப்படி இருப்பார், என்ன செய்வார்? இப்போ தம்பி திருமணமாகி அடுத்த ஆண்டு இறந்துட்டான். அப்போ தான் ஆண்டவருக்குள்ள சும்மா கிறிஸ்துவன் பேர். 30 வருஷம் திருநெல்வேலி எங்கள் பாட்டனுடைய சொந்த ஊர். அதுலேருந்து ராமாபுரம் இருக்குது. அங்கேருந்து வந்தாங்க. எங்கள் அம்மா மரியான் சாமி தலைவி, அந்த மாதாக்கு எல்லாம் பண்ணுவாங்க. நானும் எல்லாத்தையும் பார்ப்பேன். எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ போவேன் இல்லையா? இங்கே போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்குள்ள இந்த வைரகம் எத்தனை பேய், மத்திய பிரதேசத்தில் எத்தனை சூழ்நிலைகள், பைத்தியம்
அவனை கிறிஸ்மஸ்க்கு ஒரே ஃபோன் பண்ணுறான், ஐயா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஓடுறான், சுயம் தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. திருப்பி சர்ச்சில் உட்காந்து 1 மணி நேரம் போராடி அந்த ஆவியை கட்டி கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. மறுநாள் வந்தால் இந்த கால் இப்படி தான் வருது, நடக்க வருது. ஒரு 2 ஷோல்டரில் பிடிச்சி கொண்டு வந்தாங்க, சபையில் ஜெபிச்சோம், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த குடும்பம் அதிகமாக இன்னொருத்தர் இறந்துட்டான், தலை தொங்கி போச்சு. கத்துறாங்க கர்த்தர் சர்ச்சு வீட்டில் இருக்குது. அப்புறம் அவங்களுக்காக சொல்லி பல அதிசய அற்புதங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு பல இடங்களில் போயிருக்கிறோம், ஜெபிச்சிருக்கிறோம். ஐயாவோட இந்த 1 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறோம். நீங்கள் அழைத்து வந்த ஐயாவுக்கு ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்தோம் இல்லையா, மரம் செடி கொடி மிருகம் விலங்கு இல்லையா, விக்கிரகம் எல்லாத்தையும் வந்துட்டு இயேசுநாதர் தான் கும்பிடுவோம். மாலை கொண்டு போய் மாலாக போடுவோம், நாகப்பட்டினம் கொண்டு போய் வெள்ளம் கரைச்சோம், என்னமோ செஞ்சோம். நான் 34 வருஷம் ஜபம் மட்டுமே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் யார் வந்தாலும் அவங்களுக்காக செபிக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நாங்கள் ஆமே ஜபம் எங்களுடைய முதலாவது ஊழியக்காரனுடைய தகுதியில் ஒரு 3 பாயிண்ட்கள். 1, வேசித்தனத்துக்கும் விற்கிறதுக்கும் கும்பிடுவாங்க காலில் விழுந்து, அதெல்லாம் மனுஷ வணக்கம் கூட, விக்கிரத்தை வழிபடக்கூடாது இல்லையா. அது வேசித்தனம் தேடி வரும். சிலர் வீட்டுக்கு போய் ஜபிச்சு உட்காந்துருக்குன்னா வருவாங்க, இங்கேருந்து இந்த பக்கம் செப்பலை கைக்கு இப்படி வருவாங்க. என்ன அர்த்தமா? என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. ஒருத்தரை பார்த்தா என்ன இவரே பார்த்து பேசுகிறாரு அப்படி வரும். இப்படி கண் செய்யக்கூடாது, அப்படி கண் செய். இப்போ வரவங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு கை இப்படி ஆடுது, வேலை சரி என்னப்பா பண்ணுற, கை இப்படி ஆடுனுக்குது. ஒரு அம்மாவுக்கு இதுவும் பண்ண கூப்பிட்டுக்கிறாங்க, போயிருக்கு. இப்போ தான் கை ஆடின்னு இருக்குது. என்னப்பா ஒன்றையும் தெரியலையே. பார்த்தா வீடெல்லாம் ஒரு படம் கூட ஒன்றும் இல்லை. நான் உட்காந்துருக்கிற பின்னால் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்குள்ளே ஒரு புக்கில் ஒரு தகடு வச்சுருந்தேன். ஆவியானவர் சொன்னால் அந்த தகடு எடுத்து ஜெபி அவங்க சரியாயிடும். சொன்ன வார்த்தை கீழ்படி எடுத்து ஜெபிச்சு சுகம். நம்ம ஒருத்தர் பெரம்பூரில் வராங்க, எனக்கு என்ன நடந்தது இப்போ சொல்லணும். நம்ம என்ன ஜோசியமாக புக்கை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, பைபிளை பார்த்து கதை சொல்லுவோம் இல்லை. அந்த நேரத்தில் கண் மூடக்கூடாது, வாய் நான் சத்தம் வரும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்தவர்கிட்ட கேட்டேன், அவங்க வேப்பல் லட்சியம் வந்தாங்க, அந்த பெரிய நம்ம இப்படி பல காரியங்களை கர்த்தர் அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் அவர் வெளிப்படுத்தணும். அப்போ தேவன் கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்தவரால் நமக்குள் வாசம் பண்ண கடவுள் படமாக இருக்கிறார், கடவுள் ஆவியாக இருக்கிறார். வானம் அவர் சிங்காசனம், பூமி இந்த சர்வத்தையும் படைத்த தேவன். அவரிடத்தில் கேட்கும்போது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க ஒரு வெளிச்சமாக ஒரு உப்பாக தம்பி திகழ வேண்டும். மலையிலூயா. 2வது பாருங்க, சத்தியத்தை அறியும்படி உபதேசிக்கணும். ஒருத்தர்கிட்ட உபதேசம் பண்ணுன்னா இப்போ சபைகள்லாம் இருக்குது, என்ன சொல்கிறாங்க கதை சொல்லிட்டே போயிடுவாங்க. அந்த ஒரு சாப்டரை சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொல்லணும். நேற்று என்ன, இன்று என்ன, நாளை என்ன, Ebraiயர் 13:8 படி அவங்களுக்கு விளக்கு கொடுக்கணும். உபதேசிப்பது வெறும் சாப்டராக இருக்கக்கூடாது. இப்போ பைபிள் ஸ்டடி வேறு, பைபிள் காலேஜ் படிக்கிறோம் இல்லைங்களா, அதே போல் வீட்டு ஜபம் வேறு. ஒரு தனிப்பட்ட முறையிலே அவங்களுடைய மனதை அறிந்து பேசணும், அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை கர்த்தர் சொல்லணும். அப்போ கர்த்தரோடு அதிக சம்பாஷிக்கணும், கர்த்தரோடு அதிக செவிக்கணும். தனிமையிலே அதிக ஜபம் பண்ணால் கர்த்தர் ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு அம்மாலாம் குருடாக இருப்பாங்க, வருவங்க பேரை சொல்லி ஜெபிப்பாங்க. அம்மே ஒரு அம்மா இருக்கிறாங்க, செயின் போட்டு கட்டிடுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் செய்யல, எல்லாம் ஜபத்தினாலே நடக்கும். ஆக சத்தியத்தை எப்படி பகுத்து போதிக்கணும், நிதானித்து போதிக்கணும். எல்லாம் சொல்லலாம். 31,104 வசனம் இருக்குது, 66 அதிகாரம் இருக்குது, 39 பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு 27 இருக்குது. எதை எங்கே இருக்குன்னு முதல் பைபிளை நல்லா தரவா படிக்கணும். 2வது இந்த ஐயா சொன்னாங்க இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். இது மனுஷனால இல்லை, இது மனுஷன் கொடுக்கறது தான் இல்லை. ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள வார்த்தையை ஜீவனுள்ள ஊழியக்காரர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஆடினை செய்யும் பொழுது தேவனுடைய தத்துவமான ஆவியானவர் வந்துடுவார். அந்த ஆவியானவர் தூதர்கள் வருவார். இப்போ ஐயா போகிறாங்கன்னா கூட தூதர் வருவார். இது வரைக்கும் எப்படி, இனிமேல் அது நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது தூதர் கொண்டு போய் எழுதணும், இந்த தம்பி டேனியல் இந்த ஜெபம் செய்தார், இந்த வீட்டில் சந்தித்தார், எல்லாம் ரெக்கார்டில் இருக்கும். நம்ம மறித்த பிறகு அவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். அதுக்கு இப்போவே ஆண்டவர் தூதரை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியார் நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மளிருந்து அவர் பேசுவார். ஆக நாவை என்ன பண்ண ஐயா காத்துக்கணும். ஐயோ காத்துக்கணும். நாவில் என்ன வரும், கோபம் வரும்.
எரிச்சல் வரும், மற்றவங்களை திட்டலாமான்னு வரும். அடக்கணும், அடங்கணும், மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை ஜனங்கள் அறியும்படி என்ன பண்ணோம்? ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா நாங்கள் சூசைட் பண்ணிக்க போகிறோம் குடும்பம், என்னம்மா மாதிரி பத்திரத்தில் ஒரு 20 வருஷங்கள சைன் பண்ணி பத்திரத்தில் கையெழுத்தானாலும் கர்த்தர் மாற்றுவான்னு சொல்லி ஜெபிச்சோம். அவங்க பையன் கல்யாணம் வச்சு அவங்களும் சபையை விட்டே போயிட்டு வருவோம். நன்மை பெறுவா, நன்மை பெற்ற போயிடுவோம். தங்குறதுக்கு தான் தங்கம், எல்லாமே தங்கிடணும் நம்ம ஆசைப்படுவோம், நம்மள அர்ப்பணிப்போம். இப்போ டெடிகேட் பண்ண பிறகு அவருடைய தியாகம், அவருடைய ஜபம் இதுவரை நடந்தது இனி அவங்களுக்கு அது தெரியாது. அவன் தான் ஜபம் பண்ணாங்க போயிட்டு அது குறித்து என்ன பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆண்டவர் அற்புதம் செய்தார்? எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ரெவரன்ஸ் சொல்லுங்க. 10 பேரை அற்புதம் செய்யுது. எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? நன்றி உள்ள ஒன்று தான். ஒரு சிலர் வரும், ஒரு சிலர் வரும். இப்போ பாருங்க, ஒருத்தர் சபையை விட்டே போயிட்டாங்க, வந்து கல்யாணம் பண்ணி வைங்க, 20 லட்ச ரூபாய் கொடுத்து பொருள் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சார், பணம் கொடுக்காதே போயிட்டாங்க. சூத்திரம் அம்மே. இப்போ அவங்க சண்டை போட்டு திட்டினா என்ன வரும்? ஊழியக்கார தகுதியே போயிடும். அல்லேலூயா. சரி கர்த்தாவே, சில காரியம் நன்மையாக வரும், சில தீமையாக வரும், சில எரிச்சலாக வரும், சில சண்டையாக வரும். கூட இருந்து என்ன பண்ணோம்? தோல் கொடுத்து ஐயாவை ஜபிச்சு மேலே தூக்கணும். இதுவரை தூக்கணும் குடும்பம். இனிமேலும் அவருக்கு அவர் வெளியே போகிறாருன்னு இங்கே ஜபத்தில் உட்கார், அவர் ஜபிக்கிறாருன்னா நீங்கள் ஜபம் பண்ணணும். அப்போ அந்த ஜபம் ஆகப்பட்டது அவங்களுக்கு அற்புதத்தை தேடி கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை யார்த்த என்ன சொன்னார்? சகோதரர்கள் ஒருமித்து, சகோதரர் குறித்து சொன்ன ஒருமித்து ஜபிக்கும் பொழுது நீ பெரியவர் நான் யாருமே கிடைக்கும். ஐயா பிஷப் பெரியவங்க, ஆனாலும் ஆண்டவர் பாருனாங்களாம் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். ஆக நம்ம ஊழியத்தின் பாதையில் போகும்போது முதல் ஜபம், வாசப்படி தாண்டும் பொழுது என்ன வரணும்? ஜபம் வேணும். போயிட்ட பிறகு என்ன வரும்? ஜபம் பண்ணும். ஜபிச்சு வந்த பிறகு என்ன பண்ணும்? ஜபம் பண்ணும். உபவாசத்தை ஜபி, தனித்து அதிக ஜபம் பண்ணும். ரூமில் உட்காந்து அதிக மணி நேரம் நான் ஜபிப்பேன். கதவு சாத்திட்டா திறக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் வளர்த்து கொண்டு வந்தால். நாங்கள் முதல் வயசு தந்து விற்கிறதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. வாங்க ஐயா, எல்லாம் ஒன்று தான், ஒன்றுனா சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் மனுஷன் முகசுதி இவங்க என்ன நடிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். 2வது சத்தியத்தை அறியும்படி உபதேசம். எப்படி சத்தியம்? ஒரு 94 ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வரேன், 3 வருஷம் பாஸ்போர்ட் தான் இருந்தேன். ஐயா மாதிரி இருந்துட்டு வெளியே வரும்பொழுது ஒரே ஒரு பாட்டி. 94 ஜப்பன் நடத்தினே வந்தேன். 95 ஃபுல் டைம் சபை தொடங்குறோன்னும் போது போயிட்டேன். யார் வர? அந்த ஒரு ஆயம், அந்த ஆயம் வரும், சோம் பண்ண போயிடும். ஞானஸ்தானா வராது, ஏதாவது சத்தியத்தை டீப்பாக பேசினா வராது, திருப்பி விட்டுட்டு வரணும். அப்படி ஒரு ஆண்டுகள் நடத்தி ஆண்டவர் இது வரைக்கும் 250 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுக்க, முஸ்லீம்களுக்கு ஜெபிக்க, இந்துக்கள் ஜெபிக்க, போன வாரம் ஒரு பிராமணருக்கு ஜெபிச்சு அந்த கிரியைகளை கட்ட திருவை கொடுத்தார். கடைசியாக 2 தீமோத்தேயு 4:6 மட்டும் வாசிக்க நினைச்சார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 எழுதுனா எழுதுங்க. 2வது 2 தீமோத்தேயு 2:25, முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 2:20, 3வது கடைசி 1 தீமோத்தேயு 4:6. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? தாயி, ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஐயா ஆமாம் என்ன ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் நன்மை செய்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை செய்யலாம். இப்போ ஒருத்தர் தீமை செய்கிறாரு, அவங்க தீமை செய்யலாமா? செய்யக்கூடாது. ஒரு கணத்தை கொடுத்தா என்ன பண்ணலாம்? இன்னொரு கணத்தை அடிக்கணும் இல்லையா? அப்படி தானே? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை அடிக்கணுமா? அடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மாமியார் தான் அங்கே ஒன்றுமே இல்லை, அடிச்சு தான் பாரு, கையை வச்சு தான் பாருன்னா என்ன வரும்? பிரச்சனைகள் பெறும் இல்லையா? ஆண்டவர் உபதேசம் என்பது ரொம்ப அருமையானது, மென்மையானது, பஞ்சை போன்றது, பூவை போன்றது. அதை பருக ஜீவ தண்ணீர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரர் நல்ல சமர்த்தனாக இருக்கணும், போதகர் சமர்த்தனாக இருக்கும். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் கற்பிலும் ஆவியிலும் மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியாக இருக்கும். ஊழியன்னா சும்மா ஊழி அங்கி போட்டு போனால் மரியாதை, அங்கி போட்டுட்டு ஒரு சாரை கையில் போய் நின்று தொட்டு மாத்திரம் எப்படி இருக்கும்? சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும்? இன்னும் பண்ணிக்கலாமா? இப்போ ஒரு வீடு சரியில்லை, அங்கே போய் நின்று ரோட்டில் நின்று பேசினா என்ன வரும்? ஒருத்தர் போகிறாங்க, அவங்கள்ட்ட பழைய வச்சா என்ன வரும்? ஆக ஊழியக்காரன் ரொம்ப சாமர்த்தியமாக நடக்கும், ரொம்ப அடங்கி ஒழுங்கணும். சில காரியங்கள் நமக்கு தேவையில்லாதெல்லாம் வரும். ஊழியக்காரன் அவமானப்படுத்த விசுவாசின் தந்திரங்கள் உண்டு, மந்திரகம் உண்டு. இப்போ ஊழியம் தொடங்கினா மந்திரம் வரும், அதை எதிர்க்கணும். ஆக அதிகமாய் ஊழியக்காரனிடத்தில் என்ன வேணும்? தனி ஜெபம் வேணும், தனித்து போராடணும். அதிகமாக பாசியும் வார்த்தையில் ஒரு நாளாவது என்ன சொல்லணும்? பாசித்த ஜாதி பிசாசு உபாசத்தில் ஜெபத்தில் என்று
மற்றொன்றிலும் புறப்பட்டு இப்போ அவங்க பண்ணுறாங்க நம்ம சொல்லுவோம், ஐயா உங்களுக்கு நான் பண்ணுறேன்னு நான் சொல்லுவா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க செஞ்சிருவாங்க. இப்போ ஒரு தம்பி வந்தான் எனக்கு பைபிள் ஸ்டடி பார்த்து ஜாப் பண்ணுவேன், என்னடா இந்த மாதிரி ரோட்டில் ஏதோ சுற்றி போட்டதாக ஒரு உதவ விட்டேன் அப்படின்னு. என்னப்பா ஆச்சுன்னா தெரியாது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு நைட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு 11 சில காரியம் சபையில் செய்யணும், சில காரியம் தனித்து செய்யணும். சோம் பண்ணி ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி வேலைக்கு போகணும். அல்லேலூயா. சிலது நம்மளை தேடி வரும், சிலது நமக்கு பாதகமாக வரும், சிலது நமக்கு ஆசீர்வாதம், சிலது சாபத்தை கொண்டு வரும். அது ஊழியர்கள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணால் சகிக்கணும். ஆமென். திட்டினா என்ன பண்ணா? இப்போ நம்ம இங்கே திட்டிட்டு வெளியே போயிட்டு அல்லேலூயா ப்ரைஸ் நான் தப்பாரு இவ்வளோ நேரம் கத்தி இருந்தாரு இப்போ பாரு அப்படின்னு கூட எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஊழியக்காருக்கு வரக்கூடாதுன்னு தன்னுக்கு விட்ட கையாகும் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் இங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலம் தருகிறேன், புதுவானை அடைகிறேன், புதுபலம் தருகிறேன், இன்றைய தினத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஒரு மனிதன் விசுவாசியாய் இருக்கிறார், தேவனை அறிந்த மனிதனாக இருக்கிறார். அந்த மனிதன் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு தேவனுடைய விசேஷித்த அழைப்பை பெற்று அவர் ஒரு ஊழியக்காரனாக தேவ ஊழியராக மாறுகிறார். தேவ ஊழியக்காரராக இவர் மாறிவிட்டார் என்று அடையாளம் கண்டுபிடித்து அதற்கு பின்பு அவரை ஒரு சபை மேய்ப்பராக நாம் நியமிக்கிறோம். சபை மேய்ப்பர், சபை தலைவர் என்று சொல்லி அவருக்கு அபிஷேகம் கொடுக்கிறோம். அதுதான் அவர்கள் வாங்குகிற ஆசாரிய பட்டம். அப்போஸ்தலராய் இருந்தால் அப்போஸ்தலர் பட்டம், ராஜாவாய் இருந்தால் ராஜா என்கிற பட்டம். ஆனால் இது ஒரு ஆசாரிய பட்டம், மேய்ப்பர் என்கிற பட்டம். அதற்கு பின்பு ஒரு மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மேய்ப்பர் பட்டம் வாங்கிய பின்பு அவர்கள் நன்றாய் ஊழியம் செய்து அநேக சபைகளை உருவாக்கி அநேக காரியங்களை செய்து அநேக மாவட்டங்களில் ஊழியர்களை ஏற்படுத்தி அவர்கள் அப்படி பெருகும்போது அவர்களுக்கு ஒரு தலைமை ஆசாரியன் என்று, பிரதான ஆசாரியன் என்று, ரெவரண்ட் என்று ஒரு பட்டம் கொடுக்கிறார். அந்த ரெவரண்ட் ஆன பிறகு அதிகாரம் பெற்ற, அதாவது சென்ட்ரல் பாஸ்டர் கேட்டகரி, அப்படி மாறிய பின்பு அவர்களுக்கு அதற்கு மேலே அவங்க நல்ல ஊழியர் செய்தால் ஒரு 5 ஆண்டுகள் தேவனுக்காக நல்ல போராடி ஊழியர் செய்து அவர்கள் உலகம் முழுவதும், அதாவது தேசம் முழுவதும், மாநிலங்கள் முழுவதும் பரவி தேவனுக்கென்று மகிமையாய் ஊழியர்களை செய்கிற போது அவங்களை பாராட்டி 15 வருஷம் 10 வருஷம் வேலை செய்தது பாராட்டி அவர்களுக்கு ஸ்தோத்திரம் டாக்டரேட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள். அதற்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் செய்கிற ஊழியத்தில் நல்ல கண்காணிப்பு செய்து அநேக சபைகளை, அநேக ஊழியக்காரர்களை, அநேக மக்களை ஏற்படுத்திய பின்பு அவர்களுக்கு கண்காணி என்ற பட்டம், அதாவது பேராயர் என்கிற பட்டம் கொடுக்கப்படுகிறது. அதிலே சிறந்து தொடர்ந்து வரும்போது தேசம் முழுவதும் ஊழியங்களை கட்டி எழுப்பும்போது அவர்களுக்கு ஆர்ச் பிஷப், அதாவது பிரதம பேராயர் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. வெளிநாட்டிலும் இந்தியாவிலும் பல தேசங்களிலும் ஊழியம் செய்யும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு மாடரேட்டர், அதாவது ஸ்தோத்திரம் ஒரு நிர்வாகத்தின் தலைவர் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. இப்படிதான் இந்த ஊழியத்தின் கட்டமைப்பு பிரமாணங்கள்
வேதத்தில் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பட்டத்தை கொடுக்கும்படியாக தேவன் என்னை தகுதிப்படுத்தினார். ஓம் சரவண பகவான் என்ற பெயர்களை தான் நான் பூமியில இருந்தேன். இந்து மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி ஜபராஜ் என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். ஒரு கிறிஸ்தவனாக மாறி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டுடைய சத்தியத்தை போதித்து வருகிறேன். 150 பாடல்களை இயேசுவின் பெயரில் எழுதி பாடிக்கொண்டு திரிகிறேன். இந்தியா முழுவதும், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் ஆண்டுடைய வார்த்தைகளை பிரசங்கித்து வருகிறேன். தமிழ்நாட்டில் 7 இடத்துல கிட்டத்தட்ட ஊழியர் ஐக்கியங்கள், தேவ ஊழியர்கள் ஐக்கியங்கள் கூடுகைகளை நடத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருகிறேன். இப்போது அது அப்படியே பெருகி இப்பொழுது திருமறை, உலக திருமறை பேராயர்கள் பேரவை மாமண்டமாக கனடா வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலாக மாறி உருவெடுத்து ஆண்டவர் பெரிய லெவலில் ஆண்டவர் செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 15 சபைகளை கட்டி 15 ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்கள் அதிலே அவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தில் ஸ்தோத்திரம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு லாரி டிராக்ஸ் ஒரு வீட்டு நிறைய இறக்கி அவ்வளோத்தையும் எல்லா தெருக்களிலும் எல்லா இடத்துலையும் கொடுத்து ஆண்டவருடைய பணியை கால்நடையாய் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்திருக்கிறேன். 730 நாட்கள் காலை மதியம் இரவு போல் அந்த ஸ்தோத்திரம் ஃபோன்லேயே கொரோனா காலங்களில் கிட்டத்தட்ட 100 பேர் இதில் தொடர்ந்து ஜெபித்து ஒரு மகா உன்னத சாதனையை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். மெய்யான தேவனையை ஆசீர்வதிக்கிறார் ஊழியர்கள் திருச்சபை என்று சொல்லி ஒரு சபையை தொடங்கி ஆண்டவர் இப்பொழுது நடத்தி வருகிறார். ஆண்டவர் மகிமையாய் அந்த ஸ்தாபனத்துக்கு தலைவராக என்னை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தின் கீழ் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 200 பேருக்கு அபிஷேக பட்டம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் ஊழியங்களை விரிவடை செய்து வருகிறார். சென்னையிலே முதல் முறையாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஐயாவுடைய இடம் வரைக்கும் ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். மதுரையிலும் இப்பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நடத்துகிறார். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சபையை கட்டுவதிலும் சுவிசேஷ ஊழியம் செய்வதிலும் ஆண்டவருக்காக தியாகமாய் இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் எந்த ஒரு காரியமும் பேசி வரல. ஆண்டவருக்காக ஐயா இப்படி இருக்கு, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக தியாகமாக செய்து வருகிறோம். இந்தியா முழுவதும் எல்லா தெருக்களிலும் ஜெபக்குழு உருவாக வேண்டும். எல்லா கிராமங்களிலும் சபைகள் உருவாகும். இதுதான் நம்முடைய நோக்கம். தேவன் இப்படியாகத்தான் என்னை பயன்படுத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறோம். இதில் சோதரன் நிறைய ஊழியங்களை செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட ட்ரூ காட் ஜீசஸ் பிளஸிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ட்ரூ காட் பிளஸிங் மினிஸ்ட்ரி சர்ச்சு பிளான் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரூ காட் டெலிவிஷன் அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரூ காட் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜ் அது நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரூ காட் மீடியா மினிஸ்ட்ரி டீம் அது நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரூ காட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரூ காட் வில்லேஜ் காஸ்பல் குருஷேட் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரூ காட் மினிஸ்ட்ரி பிரேயர் ஃபெலோஷிப் மீட்டிங் ஸ்தோத்திரம் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களும் நடந்து கொண்டிருக்கு. வேர்ல்ட் பீஸ் ப்ரேயர் சென்டர் அப்படின்னு சொல்லி உலக அமைதிக்காக சமாதானத்துக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த கனடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் என்று சொல்லி தேவன் மாமன்றத்தை உருவாக்கி இருக்கிறார். யூத் அண்ட் லீடர் மினிஸ்ட்ரிஸ் இது நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த டயசிஸ் ஆண்டவர் எல்லா மாவட்டத்திலும் தேவன் தொடங்கி நடத்தி கொண்டு வருகிறார். மீடியா மினிஸ்ட்ரி, டிஜிட்டல் மினிஸ்ட்ரி, ஆன்லைன் மினிஸ்ட்ரி, ஸ்மார்ட் ஃபோன் காஸ்பல் மினிஸ்ட்ரி, டெலிவிஷன் மினிஸ்ட்ரி, யூடியூப் மினிஸ்ட்ரி, ஃபேஸ்புக் மினிஸ்ட்ரி, வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி, மொபைல் SMS மினிஸ்ட்ரி, இப்படியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மினிஸ்ட்ரி, இப்படி அநேக காரியங்களை செய்து வருகிறோம். அப்போ நாங்கள் ஒரு பெரிய தேவனுடைய கட்டமைப்புக்குள்ள பிரமாணத்துக்குள்ளே இருந்தால் அந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். இதில் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்து செய்கிறார்கள். அருமையான பாஸ்டர் அவர்கள் இணைந்து செய்கிறார்கள். இது போல் கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கிறாங்க எங்கள் டீமில். ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அற்புதமாய் நடந்து கொண்டு வருகிறார், நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது தென் தமிழ்நாட்டில் ஐயா அவர்களை தலைமையாக நாங்கள் ஏற்படுத்தி நியமித்திருக்கிறோம். பேராயர்கள் அந்த கண்காணிகள் அந்த ஸ்தோத்திரம் அந்த ஃபெல்லோஷிப்பில்
அவர்தான் தென் தமிழ்நாட்டின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில தான் நாம இன்னைக்கு இந்த பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபை இந்த மதுரையில் தொடங்கப்படும்படியாக இன்னைக்கு டேனியல் அவர்களை நாம் இன்று நியமித்து வருகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய மத்தியிலே எழுந்தருள்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய ஒரு ஆர்டினேஷன் அபிஷேகம் பட்டமளிப்பு எதற்காக நடத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறதை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். இந்த அபிஷேக பட்டம் கொடுக்கும்போதுதான் அவர்கள் தகுதிப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த வஸ்திரம் கொடுக்க வேண்டும். யாத்திராம் 28:40 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ ஊழியருக்கு பரிசுத்த வஸ்திரம் வேண்டும், வஸ்திரம் வேண்டும், அங்கி என்ற வஸ்திரம் வேண்டும் என்று சொல்லி யாத்திராம் 28:40 பார்க்கிறோம். அதற்கு பின்பு யாத்திராம் 29:7 பார்க்கும்போது அவர்களை அபிஷேகம் செய்கிறோம். தேவனுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய எண்ணெய் அபிஷேகம் செய்கிறோம். அப்படி அபிஷேகம் செய்யப்படும்போது என்னப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். யாத்திராம் 29:9 அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். 7:9 வாசிக்கும் போது அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். யாத்திராம் 28:41 நாம் பார்க்கும்போது இப்படி பிரதிஷ்டை செய்யப்படும் போது மாத்திரமே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். ஊழியம் செய்வதற்கு தகுதியாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகும் 27:15 வாசிக்கிற போது அவர்களுக்கு இந்த பரிசுத்தப்படுத்திய பின்புதான் மேய்ப்பர் என்ற பட்டம், ஆசாரியன் என்ற பட்டம் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். பரிசுத்தப்படுத்தாமல், அவர்கள் பிரதிஷ்டை பண்ணாமல், அவர்கள் அபிஷேகம் பண்ணாமல், அவர்களை அங்கீகரிக்காமல், சூத்திரம் ரோமர் 14:18 வாசிக்கிற போது அங்கே தெளிவாக சொல்லியிருக்குது. வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசித்து கவனிக்கலாம். ரோமர் 14:28 நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டதை நாம் கவனிப்போம். 18 ரோமர் 14:18 இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். மனுஷர் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மனுஷர் அங்கீகாரம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறார் என்பதை குறித்து பேராயர் ஸ்தோத்திரம் அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் சாட்சி கொடுத்துட்டாங்க. இதுதான் தேவனுக்கு பிரியங்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும். அவர் சொன்ன சாட்சி நிமித்தம் அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு என்னன்னா, அவர் மனுஷரால் அங்கீகரிக்கப்படணும். ஒரு அதிகாரம் உள்ள, ஒரு அங்கீகாரம் உள்ள, தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனுஷர்களால் அவர் அங்கீகரிக்கப்படணும். இவர் பாஸ்டர், இவர் தேவ ஊழியர், இவர் தேவனுடைய ஸ்தானாதிபதி அப்படின்னு அங்கீகாரம் அவர் பெற வேண்டும். அதற்குரிய சான்றிதழை பெற வேண்டும். அந்த அங்கீகாரம் இருந்தால் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியனாய் இருக்க வேண்டும். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். வேதத்தின்படி மனுஷரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப செய்யணும். அங்கீகாரம் தனக்குத்தானே அங்கீகாரம் கொடுத்துவிட முடியாது. நான் ஆண்டவர் ஊழியக்காரன் அவரை அழைச்சிட்டாரு, நான் ஊழியம் என்னை யாரும் அபிஷேகம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தின்படி அது தவறு. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நாம் அங்கீகாரம் பெற வேண்டும். அங்கீகாரம் பெற்று அவர்கள் சான்றிதழை பெற வேண்டும். அதைத்தான் செய்யும்படியாக இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். மதுரையிலே கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இங்கே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். சொல்றாரு, மோசையை பார்த்து சொல்றாரு, எப்பா வாழ்நாள் முடிய போகிறது, உனக்கு எல்லை பிரித்து கொடுக்கப்பட போகிறது. உன் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு என்ன செய்யும்,
கொடு. யாருக்கு? யோசுவாவுக்கு கொடு. உன் கணத்துல கொஞ்சம் கொடு. உன் கையை அவன் மேல வச்சு என்ன செய்? கையை அவன் மேல வச்சு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடு. என்னாகும் 27:18 அப்படி சொல்லுகிறார். வாசிக்கும் போது என்னாகும் 27:18 அவனை தெரிந்து கொண்டு அவன் மேல அவன் கையை வை அப்படின்னு சொல்றார். அங்க கையை வச்சு அங்க பாருங்க சொல்ற வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஆதியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவனை தெரிந்து கொண்டு. இப்ப யாரை தெரிந்து கொண்டு இருக்கிறோம்? டேனியல் தேவ ஊழியரை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அங்க யோசுவாவை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவன் மேல் யோசுவா மோசே என்ன செய்யணும்? கை வைக்க வேண்டும். அவன் மேல கர்த்தருடைய அங்கீகாரம் பெற்ற, இதற்கு முன்பு அங்கீகாரம் பெற்ற மோசே என்ன செய்யணும்? கை வைக்கணும். அதான் அந்த மோசைகள் வந்திருக்கிறோம். அவர் மேல் கை வைத்து அவனை அவனுடைய ஆசாரியனாகிய இளையாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பதாக. இதை தனியா செஞ்சுட்டு போக கூடாது. ஒரு சபை முன்னாடி இங்க நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த சபை முன்னாடி அவர்களுக்கு அதை நாம் அறிவிக்க வேண்டும், செய்ய வேண்டும். கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரனாகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கும். இப்போ எதுக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கிறோன்னு சொன்னா, விசுவாசிகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? இவர் போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசிகள் யாருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும்? போதகருக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும்? போதகர். சென்னையில் உள்ள, மதுரையில் உள்ள இந்த சபையினுடைய, இந்த ஐக்கியத்தினுடைய, இதற்கு பின்பு வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கா சொல்லக்கூடாது, கோடிக்கணக்கா சொல்லணும். மக்கள் இங்க வந்து பயனடைய போறாங்க. அவர்களுக்கு எல்லாரும் இவர்கள் வந்து கீழ்ப்படிய வேண்டும். இந்த போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களாக மாறும்படிக்கு இவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். 27:17 சொல்றாரு, சபைக்கு மேய்ப்பர் தான். சபைக்கு யாரு? அதிகாரி. இதுக்கு முன்னாடி அவர் எங்க அதிகாரியா இருந்தார்? பேங்க்ல ஆபீசரா இருந்தார். பேங்க்ல அதிகாரியா இருந்தார். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை மட்டும் வாசித்த முடிச்சிடலாம். அவர் 27:17 அந்த சபைக்கு முன்பதாக. அது என்ன சபை? பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபை. மதுரை பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபைக்கு இந்த சபைக்கு போக்குவரத்தும், அவர்களை நடத்துவதற்கும், அவர்களை வழிநடத்துவதற்கும், அவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கு, அவர்களை போகும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும், எல்லா ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரிய ஒரு புருஷனை, அந்த புருஷன் தான் டேனியல் அவர்கள். மதுரை வட்டாரத்துக்கு அந்த புருஷன் தான் டேனியல். அவரை என்னவா மாற்றணும்? அதிகாரியாக ஏற்படுத்தணும். என்ன செய்யணும்? ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்த. அல்லேலூயா. ஒரு ஆபீசர், அலுவலகர், அதிகாரி. தமிழ்ல அதிகாரி, இங்கிலீஷ்ல ஆபீசர். ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவர். அதை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. அப்ப இப்படி ஏற்படுத்தணும்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. தேவன் என்ன செய்திருக்கிறார்? வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதன்படிதான் நம்ம இப்ப நடக்கிறோம். நம்ம தனியா இச்சையின்படி அல்ல, அதன்படிதான் நாம் நடக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12 ஏற்படுத்தினார். அவர் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அங்கே என்ன ஏற்படுத்தினார்? வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, ஆண்டவர் இவரை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி கண்டுபிடித்திருக்கிறார். எனக்கு இந்த பட்டம் கொடுக்கும்போது எனக்கு கையில பைசாவே இல்லை. ஒரு ஆட்டோ கிடைச்சு, அந்த ஆட்டோவுக்கு ஈடு வச்சுட்டேன். எப்படியாவது இந்த கூட்டத்தை நல்லா நடத்திடணும், ஒரு அபிஷேகம் வாங்கிறேன்னு சொல்லி அந்த டயசிஸ் ஸ்பீச் எங்க ஆட்டோவை ஈடு வச்சு 55,000 கட்டினேன். தேவன் அப்படி கிரியேட் செய்துதான் நம்மளை உண்மை உள்ளவன் பார்த்துட்டாரு. அப்ப நம்ம அதை செய்து முடிக்கணும்.
அவர் உண்மையா இருந்தார். அவரு ஆறுமுக நேரில் ஒரு 12க்கு 25 அவர் சர்ச், அவ்வளவு சின்ன சர்ச். இப்போ போய் பார்த்தா 4000 சதுரடி. ஆமா, பெரிய சர்ச், கத்தீட்ரல் ஆண்டவர் கட்டி கொடுத்துறார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப அவர் உண்மை உள்ளவரா ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. அதனாலதான் தேவன் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார், அதிகாரியாக ஏற்படுத்தி இருக்கிறார். உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்று ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 4:11-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சபையிலே மேய்ப்பர்களை, போதகர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, ஆண்டவர் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அதே மாதிரி இவர அந்த 5 வகையான ஊழியத்துல 5 வகையான ஊழியம் தானே, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர். இதுல ஏற்படுத்தினார் 5 ஊழியத்தை ஏற்படுத்தினார். என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறார் இவருக்கு? மேய்ப்பருங்கிற ஊழியம் கொடுத்திருக்கிறார். 5 ஊழியம் இருக்கிறது, அதுல மேய்ப்பருங்கிற ஊழியம். மேய்ப்பர் ஊழியம் தான், அவர் தான் அதிகாரி. 5 ஊழியத்துக்கு அதிகாரி யாரு? மேய்ப்பர் தான். அவர் தான் தலைவர், மேய்ப்பர் தான் அதிகாரி. அவர் அதிகாரியாக ஏற்படுத்தினார். இது எப்போ அவர் கண்டுபிடிச்சாரு, இந்த வேலையை எப்போ செய்யணும்னு அவர் நினைச்சார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், எரேமியா 1:5 வசனத்துல ஸ்தோத்திரம், 10வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 1:10. அந்த ஜாதிகளின் மேல் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேல், எல்லா ஜாதி, ஒரு ஜாதி கிடையாது, நம்ம ஜாதி மாத்திரம் அல்ல, நம்ம ஜாதி அல்லாத எல்லா ஜாதிகள் மேல், எல்லா ஜாதிகளின் மேல், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று நான் உன்னை அதிகாரியாக ஏற்படுத்தினேன், தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் திருவுளம் பெற்று இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஊழியம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்க நினைத்து அதை செய்யணும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இப்போது நமக்கு அவருக்கு ஆர்டினேஷன் கொடுக்க இருக்கிறோம். அவர் ஸ்தோத்திரம் இங்கே இந்த அப்படின்னு இருக்காங்க, நீங்க எப்படி இருக்காங்க, நீங்க இப்படி வந்துருக்கு, இதில் வாங்க. இந்த வீடியோவில் தெரியுறோமா? நாங்கள் பாருங்க, எங்கள் 3 பேர் முகமும் தெரியுதா பாருங்க, 3 பேரும் தெரியுறோமா? கொஞ்சம் பின்னாடி இழுத்துக்காங்க, வேண்டாம், பின்னாடி இழுத்துக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். இப்போ அவருக்கு நம்ம கேள்வி கேட்குறோம், அவருக்கு கேள்வி கேட்குறோம். ஐயா, நீங்கள் ஆமா இல்லை அப்படிங்கிற உண்மையான சம்பவத்தை சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, அது எங்களுக்கு தெரியும். ஊழிய ஞானஸ்நானம் பெற்றது உண்மை, அதுவும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர் என்பது உண்மை, அதுவும் எங்களுக்கு தெரியும். அந்நிய பாசை, அதை நீங்கள் எதிர்க்கவில்லை, அதுவும் எங்களுக்கு தெரியும். தேவன் உங்களை முழு நேர ஊழியத்துக்கு முழுமையா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், குடும்பமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அவருடைய வருகை நாள் வரைக்கும் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற உறுதி உங்களுக்கு இருக்குதா? இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு வேதாகமும் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. திரித்துவத்தில் ஒருமையும், ஒருமையில் திரித்துவமும், இது வேதாகமம் சொல்லுகிற அதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? 3க்கு கரெக்டாக ஒரு ஆமென் என்று சொல்றார். எல்லாம் கை தட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, தேவன் அழைக்கிற விதிகள் அனைத்தும், தேவன் தரும் வரங்கள் அனைத்தும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகத்தான், நம்ம தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அல்ல என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. வானம் பூமி கொள்ளாத மகத்துவ தேவ நாமத்தை மனுக்குலத்துக்குள்ள மகிமைப்படுத்த மனிதருக்குள்ளே உண்மை விசேஷமாக தேவன் அழைத்திருக்கிறார் என்ற மன உறுதியும் மனத்திடனும் உங்களுக்கு உண்டா? இந்த மன உறுதியும் மனத்திடனும் கடைசி வரைக்கும் இருக்க நீங்கள் நிலைநிற்பீர்களா? நிலைநிற்பீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 வசனத்தில் ஆவியானவர் எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் உங்களுடைய ஒழுக்கத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீங்கள் மாதிரியாக சாட்சியாக இருப்பீர்களா? இருப்பீர்கள். இந்த போதக அபிஷேக பட்டம் இதர மதங்களின் தலைவர்களின் பதவிகளை விட, இதர அரசியல் கட்சியின் தலைவர்களின் பதவிகளை விட உலகத்தில் எல்லா பதவிகளுக்கும் மேலால்
மேலான பட்டம் என்பதை எண்ணி நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அந்த அதிகாரத்தை உணர்ந்து சந்தோஷப்படுகிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உம்மை அழைத்த அழைப்பின் வேளையில் எந்த நேரத்திலும் எதிலும் இயேசுவுக்காக செய்ய உங்களுடைய அனுதின காரியங்கள், அனுபவங்கள் அது சரியா இடம் கொடுக்க நீங்கள் உங்களை ஒத்துழைப்பு தந்து நடத்துவீர்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் அப்படியே செய்வாராக. ஒவ்வொரு நாளும் உலக ஜனத்தொகையில 800 கோடி மக்கள் அதுல ஒரு பெரும் பகுதி அழிந்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்குள் அவர்களை மீட்டெடுக்க உத்தரவாத சாட்சியா இருப்பீர்களா? இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் திருமணமானவரா? ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் உங்களுடைய மனைவியும் தேவன் உங்களுக்கு தந்த கர்ப்பத்தின் கனிகளும் குழந்தைகளும் ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள ஊழியம் செய்ய நீங்கள் உறுதியா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்மாற்றம் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் செய்து கிறிஸ்துவின் மனமாட்டியாக திருச்சபைக்கு ஒளிமயமான சாட்சியாய் கிறிஸ்துவுக்கு முன்னின்று எப்போதும் எல்லோருக்கும் முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ள நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சகல பரிசுத்தவான்களோடு எப்போதும் என்றும் ஐக்கியமாக நடந்து கொள்வீர்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீங்க இப்போது சொன்ன உங்களுடைய சரியான பதில்கள் நிமித்தம் நீங்கள் மேய்ப்பர் அதிகார பட்டத்தை பெற தகுதியானவர் என்பதை நாங்கள் கண்டு இப்பட்டத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ஆமென். எல்லா காரங்களையும் செட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்களும் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போடுறது ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் மாறாதவர். அவர் என்றும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இவர்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவர்களுக்காக அருமையான ஸ்தோத்திரம். டேனியல் ஐயாவுக்காக துணைவியார் பேர் ராஜாத்தி அவர்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். இவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள் இப்பொழுது நல்ல குடும்பத்துக்காக தேவனுக்குள்ளே இன்றைக்கு அபிஷேகம் பெற்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு மேய்ப்பராக பதவி ஏற்கிற பட்டம் பெற்றுக்கொள்கிற அருமையான குடும்பத்திற்காக பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள் நம்முடைய சனாட் ஆஃப் வேல் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய கௌரவ தலைவர் அவர்கள் ஜெபிப்பார். உலக தோற்றத்துக்கு செய்த ஊழியர்களுக்காக விசுவாசிகளுக்காக வரப்போகிற ஆடுகளுக்காக மத்திய மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்து போதக சமர்த்தராய் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற நன்மை செய்தவர்கள் மகனுக்கு அந்த அபிஷேகம் செய்கிற வேலையிலும் ஜெபிக்கிற வேலையிலும் அனைத்து காரியங்கள் நாமத்தை மட்டும் அபிஷேகம் பண்ணினவரே ஆச்சாரியம் ஆக்கினவரே அபிஷேகம் செய்தவரே ஆச்சாரியன் ஆக்கினவரே இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே
இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. எண்ணெயால் அபிஷேகம், தைலத்தால் அபிஷேகம், ஆனந்தத்தால் அபிஷேகம், வல்லமையால் அபிஷேகம். எண்ணெயால் அபிஷேகம், தைலத்தால் அபிஷேகம், ஆனந்தத்தால் அபிஷேகம், வல்லமையால் அபிஷேகம். அபிஷேகம் பண்ணினவரே, ஆசாரியனாக்கினவரே, அபிஷேகம் செய்தவரே, ஆசாரியனாக்கினவரே. Hallelujah. Praise the Lord. மகிமை தேவனே, மகிமை இறங்குவதா, பிரசன்னம் இறங்குவதா, ஆசீர்வாதம் இறங்குவதா. வானமண்டலத்தில் எல்லா தடைகளை உடைக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி சொந்தரிப்போம். நம்முடைய கன்னியாகுமரி பேராயர் அருமையான நம்முடைய சோதரம் அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெபத்தை இரண்டு. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஆர்டினேஷன் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கின்ற உங்களுடைய மகன் மேலே கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமையின் அபிஷேகம், அக்னி அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வர ஆவியானவர் நிறைத்து, பரிசுத்தாவினாலே அக்னினாலே நிறைத்து, வல்லமையினாலே நிறைத்து போதகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆர்டினேஷனை, இந்த அதிகாரத்தை, அபிஷேகத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவன் கிருபை கொடுக்கின்றதற்காய் துதிக்கிறேன். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சகல ஜாதியாருக்கும் ராஜ்யத்தையும் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக மந்தைக்கு மாதிரியாக இருந்து ஒரு மேய்ப்பனாக, ஒரு போதகராக உலகம் சொன்ன முன்பாக முன்குறிக்கப்பட்ட இந்த திட்டத்தை எங்கள் போதகர், எங்கள் பிஷப் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் உடைய மகனை ஆண்டவர் கற்று அபிஷேகித்து ஆண்டவர் நீர் கொடுக்கிறதான இந்த போதகர் பட்ட விழாவிலே பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி அவர் நன்மை செய்கிறவரால் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாரையும் குணமாக்கிறவராக சுற்றி எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி, அபிஷேகத்தின்படி ஆண்டோடைய ஊழியத்தை உண்மத்துவமா செய்ய ஆசீர்வதியும் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஒரே ஒரு சரணம் பாடி அவருக்கு என்ன விஷயம் கொடுத்து நாம் ஜெபிக்க முடிவு போகிறோம். பரம அழைப்பின் பந்தய நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. எல்லாம் சோதரிப்போம். சோதரம், 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 சோதரம். அப்படியே அப்படியே
மாமன்றத்தின் சார்பாக ஓ சோத்ரம் ஹalleluya பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபையின் மதுரை மண்டல மேய்ப்பராக சோத்ரம் டேனியல் லியோ பிரபு அவர்களை நாங்கள் இன்றைக்கு நியமித்து அபிஷேகிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவரை மேய்ப்பராக நாங்கள் இவரை மேய்ப்பராக ஆண்டவருடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஏற்படுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. லட்சங்களுக்கு கோடிகளுக்கு உபயோகமான கருவியாக கர்த்தர் நடத்துவாக. அப்படியே அவருடைய மனைவியையும் தேவன் இன்றைக்கு அபிஷேகம் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அப்படியே ஏற்படுத்துவாராக. மகிமை கர்த்தருக்கே உண்டாகட்டும். ஓ ரகதலகதுரபகதியா சகரகதுலபகதரகதுலபகதியா. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் தம்முடைய மகனை அவர் விசேஷித்த வார்த்தையினாலே நிரப்பி அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். உன்னை நான் தாயின் கருவிலே உன்னை உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளைக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன் என்பதை நீ மறந்து போகாதே. நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. எல்லா இடத்தையும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் உன்னுடைய வாயை இப்பொழுது தொடுகிறார். உன்னுடைய சிரசை தொடுகிறார். உன்னுடைய சரீரத்தை தொடுகிறார். கர்த்தர் தம்முடைய கடத்தை நீக்கி உன்னை ஆசீர்வதிக்கிறார். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் சட்டவிக்கவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினத்திலிருந்து ஜாதிகள் மேல் ராட்சியின் மேல் நான் உன்னை மேய்ப்பராக ஏற்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் கொடுத்த அதிகாரத்தின்படி ஆண்டவரே மகனை கனப்படுத்தி இருக்கிறோம். காணிக்கை வாங்கவும் தசமப்பாக வாங்கவும் சபைகளை நடத்தவும் ஜனங்களை நடத்தவும் இந்த மதுரை மண்டலத்துக்கு ஆண்டவரை மேய்ப்பராக ஏற்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. உம்முடைய ஊழியம் உம்முடைய ராஜ்யம் நீ கட்டி மைமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். லியோ பிரபு அவர்களையும் டேனியல் லியோ பிரபு அவர்களையும் அவருடைய துணைவியார் ராஜாத்தி அவர்களையும் நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கரங்களை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை. ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நடத்துவாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது அவர் அபிஷேகம் பட்டம் பெற்றுக்கொண்டார். அவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதில் கையெழுத்திடுவார். ஸ்தோத்திரம். நேரே எடுத்துக்காம சரணம் படுங்க. சரணம் படுங்க. அதே
நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுது நாம் அவருக்கு சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். கர்த்தர் அவரை நடத்துவாராக. தேவநாம மகிமை பெறுவதாக. ஸ்தோத்திரம். I, the most Reverend Dr. S.S. Debrad, Archbishop, moderator, chairman of the God's Ministers Prayer Fellowship meeting, GMPFM, DTJPM, SWBBC, under the protection of the Almighty God and with the single eye to glory by the imposition of my hand of prayer have they set apart Daniel Leo Prabhuji for the office of the Reverend in the Church, Holy United Church in the India, certificate that he is well qualified for this work, and he is hereby recommended to all whom is may consent as proper action to the administration and ordination of baptism by immersion, holy communication, marriage, and the burial of the dead, and to the feed the flock of the praise of the Lord as his church has become the gospel of Christ of that continues to hold fast that from the sound words according to the establishing doctrine of the gospel in testimony of their I have here and to set my and as the seal of my office is of the day 13th July in the year of my Lord 2024 done and Ottakadai Madurai Pastor Bishop sign பண்ணி அப்படியே ஒப்படைக்கும் sign பண்ணி. அம்மா வாங்க வெளியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நீங்கள் நினைப்பர் சபையின் அதிகாரி, மகளிர் மண்டலத்தினுடைய தலைவர். உங்களுக்கு அநேக சபைகளை கர்த்தர் உருவாக்க போகிறான். கோடிக்கணக்கான மக்கள் இதில் பயனடைய போகிறாங்க. லட்சக்கணக்கான மக்களோடு நீங்கள் தேவனுடைய ஓட்டத்தில் ஓட போறீங்க. அடுத்து அருமையான பாஸ்டமாவுக்கு இதை கொடுத்துருங்க. இதில் வந்து அவங்க பேரை ராஜாத்தி அப்படின்னு என்ன அவங்க போட்டோ விடுங்க. சரி, பாஸ்டமா எல்லா சாரங்களை கட்டி தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராம். இந்த ஆண்டவருடைய ஹோலி யுனைடெட் சர்ச்சில் எங்கள் உதவி போதகராக தேவனை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைவதில் ஒரு பங்கு இருக்கிறார். அப்படியே ஒரு போராட்டம்
அப்படியே அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஒரு போட்டோ எடுத்துங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த இது சாப்பிட்டு இன்னொரு விஷயம் எங்க கனடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலில் ஸ்தோத்திரம் நம்முடைய பேராயர் அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் பிஷப் கவுன்சிலில் அவங்க இருக்காங்க. இதில் அவங்க போன வருஷம் டிசம்பர்லேயே அவர் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிட்டு, ஆனால் அவர் சந்தித்து வாங்க முடியாத சூழ்நிலை. 4வது நிலையில் அவரை நியமிச்சு ரைட் ரெவரண்ட் அலெக்சாண்டர் ஸ்தோத்திரம் அவர் வந்து கன்னியாகுமரி பிஷப் என்று இதிலிருந்து நியமிக்கப்பட்டு இங்கே பதிவாகிட்டார். இன்றைக்கு அவருக்கு அந்த நம்ம SWPTC-லேருந்து அந்த சர்டிஃபிகேட்டை இன்றைக்கு ஒப்படைக்க இருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஐயா ஒரு நிமிஷம் மனநல படிப்பார்கள். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை நீட்டி ஸ்தோத்திரம். துணை பேராயராக இருந்த அவர்கள் இப்பொழுது பேராயராக ஆண்டவர் நியமிக்கிறார். தென் தமிழ்நாட்டின் தலைவராக பேராயராக தேவன் நியமிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அருமையான அலெக்சாண்டர் ஐயா தென் தமிழ்நாட்டின் பேராயராக நாங்கள் அபிஷேகிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து எங்கள் தேசத்தின் 140 கோடி மக்களிலே ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே மீட்புக்குள்ளே நடத்தும்படியாக மிகப்பெரிய ஆளுகை அவருடைய களத்திலே ஒப்புக்கொடுத்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பேராயராக அவரை ஏற்படுத்தி ஆசீர்வதித்து செய்து நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் இல்லையா அவங்க கட்டி வச்சுக்கணும். வாங்குற மாதிரி எல்லாம் செய்ய உதவி பேராயர் நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி தலைமை பேராயர் தென் தமிழ்நாட்டில் தலைமை பேராயராக கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. 140 கோடி மக்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக செனாட் மாமன்றத்தின் மூலமாக அதிகாரத்தோடு அரசாங்க அங்கீகாரத்தோடு உங்களுக்கு இதை நாம் வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறோம். அதற்குரிய முக்கியமான காரியம் அதை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அப்படியே பிடிச்சதும் ஒரு போட்டோ அப்படியே ஒரு போட்டோ எடுத்து
அப்படியே ஃபேமிலியாக வந்து ஒரு போட்டோ எடுத்துருங்க நீங்கள். ஆனால் இந்த இது கிடைக்காது. பரவாயில்ல, நீங்கள் இப்போ ஒரு போட்டோ எடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி அறிவிப்பும் உரையும் அருமையான தாயார் அவர்கள் டேனியல் ஐயாவுடைய ஸ்தோத்திரம் பெற்ற தாய் அவர்கள் கண்ணீரின் ஜெபம். இன்றைக்கு இந்த அபிஷேக பட்டமளிப்பு விழா நடந்தது. அவர்கள் சில வார்த்தைகளை நன்றி அறிவிப்போடு கூட சொல்வார்கள். நீங்க உட்காருங்க. ஆர்சி சபையில் எங்களுக்கு அவ்வளோ வசனமும் நாலேஜும் அவ்வளோ கிடையாது. ஆன போதிலும் எங்கள் அம்மா வந்து வேத வசனங்களை கற்றுக்கொடுக்கிறதுனால பைபிள் வாசிக்கணும்னு சொன்னபடினால பைபிள் வாசிப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதிகமாக இருக்காது எங்களுக்கு ஆர்சியில் இருக்கும் பொழுது. அப்பொழுது தான் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு மகள் பிறந்திருந்தார். பிறந்த நிலைமை அடுத்தது 2வது ஒரு பையன் பிறந்தான். 2வது பையன் பிறந்த உடனே என் கணவர் 3வது என் மகன் ஜனிச்சிட்டான். ஜனிச்ச உடனே என் கணவர் சொன்னார், ஒரு 3 மாதம் வரைக்கும் 3வது குழந்தை வேண்டாம், ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு ஆண் பிள்ளை இருக்குது அப்படின்றதுனால இந்த கருவை அடிச்சதுன்னு சொன்னார். அடிச்சோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு இஷ்டமே இல்லை. அது இப்போ உயிர் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துருக்கணும். கரு உருவானதுக்கப்புறம் அதை அழிக்கிறதுல எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கருவை மட்டும் அழிக்கக்கூடாது, அதுவும் போடலான்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அது விருப்பமே இல்லை. ஆனால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக கருவை அழிச்சிருவாங்க. அப்போ ஒரு டாக்டர் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் டாக்டரை மட்டும் போய் சொல்லி அழுதேன், எனக்கு அது இல்லை, எனக்கு வேணும், நான் கருவை அழிக்க மாட்டேன், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி சமாதானம் பண்ணி எனக்கு எப்படியாவது சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். டாக்டர் அம்மாவும் என்னோட கண்ணீரை பார்த்தாங்க. பிள்ளைய வயிற்றின் கண்ணியை நேசிக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த கருவை அழிக்கிறதுக்கு குழந்தை நல்ல வளர்ந்துட்டான், இந்த கருவை அழிக்கக்கூடாது, அழிச்சா பெரிய விஷயம் ஆபத்து, அப்படி பண்ணிங்கன்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும்னு என் கணவரை நடத்திட்டாங்க. அது சொன்னதுனால தான் அவங்க வந்து பிள்ளைய கருவை அழிக்காமல் தடுத்தாங்க. தாயின் கருவில் இருக்கும் பொழுது அவன் ஒரு ஊழியக்காரனா வருவான் அப்படிங்கிறதுனால பிசினஸ் வந்து அதை அழிக்க பார்த்தான். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை வந்து ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய இந்த நிலைமைக்கு கொண்டு அழகான ஒரு தருணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ எங்கள் அம்மா வந்து பைபிள் வாசிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மாசமா இருக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு தானியல் அப்படின்னு அந்த தானியலை குறித்து நான் அதிகம் வாசிப்பேன், தியானிப்பேன். என் மகன் மாசமா இருக்கும் பொழுது அப்போ குழந்தை பிறந்த உடனே என் உள்ளத்தில் அவனுக்கு தானியல் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு என் உள்ளத்தில் நாங்கள் ரசிக்கணும்னு படலை. ஆனாலும் எனக்கு உள்ளத்தில் அப்படி தோழிகளே இருந்தது. அதனால தான் டேனியல்னு அவனுக்கு பேரே வச்சேன். அது வந்து அதனுடைய அர்த்தபூர்வமான பேர் அப்போ தெரியலைனாலும் அதனுடைய அர்த்தம் இப்போ தெரியுது. அவனை கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் தாயின் கருத்தை தேர்ந்தெடுத்து வச்சு எனக்கு ஒரு நேரான நிலைமைக்கு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகி தேவன் ஏற்றவரையில் வெற்றி பெருமை நடத்திப்பேன்னு 2005 என் மகனுடைய விபத்தில் அந்த ஆக்சிடென்ட் நேரத்தில் பெரியவனுக்கு ஆக்சிடென்ட் நேரத்தில் நம்மளால் ரசிக்கப்பட்டப்போ அந்த வசனம் தான் எங்கிட்ட ஆண்டவர் முதல்ல பேசின வசனம். அப்போ ஜெபிச்சு ஆண்டவர் சொன்னபடி செய்தார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், மனமாற அவர் மனபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற வேளையில் அதை தீவிரமாய் நடத்திட்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கோடி நன்றி எடுக்கிறேன். வந்திருக்கிற ஐயா மருக அனைவருக்கு நன்றி செலுத்துகிறார். கடவுளுடைய கிருபை இது. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் விசேஷமாய் பேராயர் அலெக்சாண்டர் அவர்களோடும் அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்கள் குடும்பத்தார் யாவரும் வந்திருக்கிற அனைவரோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் எப்போதும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah,
கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. சரி.